ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புத்தகத்தை கூட ஒருத்தரால் வாங்க முடியாதவர் பின்னாடி எப்படி பெரிய லெஜெண்டாக மாறினாரு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை இங்கே நாம் பார்க்கலாம். டாக்டர் ஏஎம் ரோஸ் அப்படின்றவர் எழுதிய கனடா தேசத்து பறவைகள் அப்படின்ற புத்தகத்தை வாங்கவே எர்னஸ்ட் தாம்சன் செடான் அப்படின்றவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டாரு. 90 சென்ட் விலையுள்ள அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு அவருக்கு ரொம்ப அளவு கடந்த ஆசை இருந்ததுனால அவர் அந்த கஷ்டங்களை பொருட்படுத்தவே இல்லை. ரொம்ப முயற்சியின் பேர்ல அவர் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சாரு. இவ்வளவு வறுமை நிலையில இருக்கிற அந்த செடான் பிற்காலத்துல ஒரு பிரபல பிராணி நூலாசிரியராகவும் பிராணிகளை வரையும் சிறந்த சித்திரக்காரராகவும் ஆனார். அப்படின்னா அவருடைய ஆவல் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்களேன். ஜெடானுடைய தகப்பனார் ஒரு காலத்துல பெரிய பணக்காரரா இருந்தவர். அவருக்கு சொந்தமா பல கப்பல்களும் இருந்துச்சு. ஜெடானுக்கு 5 வயசா இருக்கும்போது அவருடைய தகப்பனாருக்கு வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதன் காரணமா எல்லா சொத்துக்களும் பறி போயிடுச்சு. வறுமை நிலையை எய்திய ஜெடானோட குடும்பம் கனடா தேசத்தை விட்டு வெளியேறி டோரண்டேவுக்கு சென்று குடிபுகுந்தாங்க. அங்க போன பிறகு ஜெடான் பள்ளியில படிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அவருக்கு பிராணி நூலுல அதிகம் ஈடுபாடு இருந்துச்சு. ஆனா அவருடைய தகப்பனாருக்கு அது பிடிக்கல. பிராணி நூல் படிப்பின் மூலமா எதிர்காலத்துல எந்த பலனும் ஏற்படாதுன்னு அவர் நினைச்சாரு. இந்த சமயத்துல தான் முன்னாடி குறிப்பிட்டது போல டாக்டர் ரோஸுடைய பறவை நூல் வெளியானுச்சு. மிகவும் கஷ்டப்பட்டு அதை வாங்கிய ஜெடானுக்கு அதை படிச்ச பிறகு பிராணிகள் சம்பந்தமா ஆராய்ச்சி நடத்தணும்னு தோணுச்சு. அதுக்காக பக்கத்தில் உள்ள காடுகளுக்கு அடிக்கடி அவரு போயிடுவாரு. அங்க இருக்க பறவைகளையும் பிராணிகளையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு. அவருடைய செய்கைய தகப்பனாரு ரொம்பவும் கண்டிச்சு பார்த்தாரு. அதனால ஒரு பலனும் இல்லைங்க. பையனை வேறு வழியில திருப்ப நினைச்சாரு. பையனை சித்திரக்காரனா ஆக்கிடணும் அப்படின்ற எண்ணத்துல இங்கிலாந்துக்கு அவரை அனுப்பினாரு. வாரம் $3 அவருடைய செலவுக்காக அனுப்பியும் வந்தாரு. இங்கிலாந்து அடைஞ்ச ஜெடான் வாழ்க்கைய ரொம்பவும் சிக்கனமான முறையில நடத்தி வந்தாரு. அவர் சித்திர தொழிலை கத்துக்கிட்ட பிறகு பிராணி நூல் ஆராய்ச்சியையும் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இங்கிலாந்துல பிராணிகள் சரித்திர நூலகம்னு ஒன்று இருந்துச்சு. அதில் சாதாரண மாணவங்களை அனுமதிப்பதே கிடையாதுங்க. அந்த நூலகம் உலகத்திலேயே மிக பெருசுன்னு கூட சொல்லலாம். உன்னதமானதுன்னு எல்லோரும் சொல்றதை கேட்ட ஜெடான் அதில் தான் ஒரு உறுப்பினராக ஆகணும்னு முயற்சி செஞ்சாரு. அதுக்காக இங்கிலாந்தோட பிரதம மந்திரிக்கும் சக்கரவர்த்திக்கும் கூட கடிதம் எழுதினாரு. அவருடைய ஆர்வத்தை கண்ட பிரதம மந்திரி நூலக நிர்வாகிகளுக்கு அவரை அனுமதிக்கும்படி கடிதமும் எழுதினாங்க. இந்த நூலகத்திலிருந்து தான் ஜெடான் வாழ்க்கையே உதயமானுச்சுன்னு சொல்லலாம். அவர் பல வருஷங்கள் பிராணிகளை பற்றி ஆராய்ச்சி நடத்தினாரு. புதிய புதிய பறவைகள் பிராணிகள்னு கண்டுபிடிச்சாரு. அதுங்களை பத்தி புத்தகம் ஒன்று எழுதினாரு. புத்தகத்துல உள்ள சித்திரங்கள் எல்லாம் அவராலேயே எழுதப்பட்டது. அந்த புத்தகம் வெளிவந்ததுல ஜெடான் புகழ் உலகம் எங்கும் பரவணுச்சுங்க. தற்காலம் பிராணிகளை பற்றியவரை அவரை ஒரு அத்தாட்சிக்காரரா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவரை போற்றுறாங்க, மதிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு புத்தகம் கூட வாங்க கஷ்டப்பட்ட ஜெடான் பிறகு பல புத்தகங்களுக்கு ஆசிரியரா ஆயிட்டாருங்க. அதோட பெரிய பணக்காரராகவும் மாறிட்டாருன்னு கூட சொல்லலாம். சமீபத்துல தான் அவரு தன்னுடைய 42வது புத்தகத்தை எழுதி முடிச்சாருங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ கஷ்டப்படும் போது நம்ம திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அது மூலமா பல வெற்றிகளை நம்ம கண்டிப்பாக அடைவோங்கிறது இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு குட்டி மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடு பகிர்ந்த அந்தரங்கமான சொல்லை வேறு யாரோடும் பகிராதே என்பதுதானே நதியில் விழும் இலையோடு கிளை கேட்கும் இறுதி பிரார்த்தனை. என் மனதை வருடைய ஒரு சின்ன கவிதை ஃப்ரெண்ட்ஸ். 1000 பேரை சந்தித்தாலும் பழகினாலும் யாரோ ஒருவரைத்தான் நமக்கு பிடிக்கிறது. நடைமுறைப்படுத்த முடிந்ததோ இல்லையோ, எழுதவாது முடிந்தது. லஞ்சம் கொடுப்பது குற்றம் என்று அரசு அலுவலகங்களில், எழுதக்கூட முடியவில்லை கோயில்களில், காணிக்கைன்னு கூட சொல்லலாம். நீ இல்லாமல் வாழவே முடியாதென்பதெல்லாம் பொய். நீ இருந்தால் இன்னும் நன்றாகவே வாழ்வேன், அவ்வளவுதான்.
எளிய மனிதர்களின் பேரன்பு என்றைக்கு நமக்கெல்லாம் புரிந்திருக்கிறது? எல்லா நாளும் கார்த்திகை தானே. தொண்டைப்பந்து அலைபேசியில் வைத்திருக்கவும் முடியாமல் நீக்கவும் மனமின்றி அவஸ்தையாயிருக்கிறது. அகால மரணமடைந்த ஆத்ம நண்பனின் தொடர்பு எண். அன்பின் பெயரால் அன்பின் மிகுதியால்தான் பேசாமல் இருந்து விட்டேன். அன்பின் பரிதவிப்பால்தான் நெடுந்தொலைவு சென்று விட்டேன். யார் சொன்னது அன்பு என்றால் அடைதல் என்றும் அருகாமை என்றும்? தீண்டி விலகிய கணம். அவமானம். அப்புறம் பேசுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவமானம் பிடிபட்ட மீனின் கண்களில் நிரம்பி விழுகிறது. மரண பயத்தை விடவும் அதிகமாய் சிறு புழுவுக்காக சென்று ஏமாந்த அவமானம். அவ்வளவுதான், அப்புறம் பேசுறேன். இப்படிக்கு அவமானம் கூட சொல்லலாம். சுகம். நம்மை தேடுவதற்கென்று ஒரு ஆள் இருந்தால் தொலைவதும் ஒரு சுகம்தானே. நம் கண்ணீரை துடைப்பதற்கென்று ஒரு ஆள் இருந்தால் அழுவதும் ஒரு சுகம்தானே. நம்மை தட்டி கொடுப்பதற்கென்று ஒரு ஆள் இருந்தால் தோற்பதும் சுகம்தானே. ஸோ அவமானம் என்பது எல்லாருக்கும் நடப்பதுதான். ஸோ அதை தூக்கி போட்டுவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி எல்லோரும் முயற்சி செஞ்சால் வெற்றி என்னும் படிக்கட்டை எல்லோரும் அடைவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.